நீங்க ஒரு ஹேக்கர்ன்னு நினைச்சு பாருங்க. உங்க மிஷன் ஒரு கம்பெனி சிஸ்டமை ஹேக் பண்ணணும். அதுக்கு முன்னாடி ஒரு மாஸ்டர் பிளான் எடுக்கணும்ல. அந்த பிளான் தான் மைட்டர் அட்டாக் ஃப்ரேம்வொர்க்னு சொல்லுவாங்க. ஸோ இன்னைக்கு வீடியோல இந்த மைட்டர் அட்டாக்னா என்ன, அண்ட் தென் ஒரு ஹேக்கரோட லைஃப் சைக்கிள் எப்படி இருக்கும், அண்ட் தென் மைட்டர் அட்டாக் வெப்சைட் பத்தி பார்ப்போம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். மைட்டர் அட்டாக்னு சொல்லும்போது இது ஒரு அட்டாக்கோட லைஃப் சைக்கிள் மேப் மாதிரி. ஹேக்கர்ஸ் எப்படி ஒரு சிஸ்டமை டார்கெட் பண்றாங்க, எப்படி என்ட்ரி ஆறாங்க, என்ட்ரி ஆனதுக்கப்புறம் எப்படி உள்ள சர்வைவ் ஆறாங்க, அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி எப்படி டேட்டாவை எடுத்துட்டு எஸ்கேப் ஆறாங்க. இது எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பா மைட்டர் அட்டாக்ல டாக்குமெண்டடா இருக்கும். இது ரியல் ஹேக்கர்ஸ் யூஸ் பண்ற ஸ்ட்ராட்டஜியை பேஸ் பண்ணி கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த மைட்டர் இவங்க ஒரு யூஎஸ் பேஸ்டு நான் ப்ராஃபிட் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். அவங்களோட அல்டிமேட் கோல் என்னன்னா மேக் த வேர்ல்ட் சேஃபர். எதை வச்சுன்னா பை இம்ப்ரூவிங் சைபர் செக்யூரிட்டி அவேர்னஸ் அண்ட் தென் டிஃபென்ஸ். இங்க இந்த அட்டாக்ன்றதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னா அட்வர்சரியல் டாக்டிக்ஸ், டெக்னிக்ஸ் அண்ட் தென் காமன் நாலேஜ். அட்வர்சரியல்னா ஒரு ஹேக்கரோ ஆர் ஒரு அட்டாக்கரோ ஆர் இன்ட்ரூடரோ இவங்கள தான் அட்வர்சரின்னு சொல்லுவாங்க. டாக்டிக்ஸ்னா அந்த ஹேக்கரோட கோல் ஆர் மிஷன் லைக் கெய்னிங் ஆக்சஸ் அண்ட் தென் ஸ்டீலிங் டேட்டா, இதெல்லாம் வந்துட்டு ஒரு ஹேக்கரோட கோலா இருக்கலாம். அதுதான் டாக்டிக்ஸ்னு சொல்லுவோம். டெக்னிக்ஸ்னா அவங்க யூஸ் பண்ற மெத்தட் ஆர் ஸ்ட்ராட்டஜி, என்ன மாதிரியான டெக்னிக்ஸ்லாம் யூஸ் பண்ணி அவங்க ஹேக்கரோட கோலை வந்து அச்சீவ் பண்ணணும், அந்த இதுக்கான டெக்னிக்ஸை தான் டெக்னிக்ஸ்னு சொல்லுவாங்க. காமன் நாலேஜ்னா ஆல்ரெடி இருக்கிற அட்டாக்ஸ் அண்ட் ஆல்சோ ரியல் வேர்ல்ட்ல நடந்த அட்டாக் பேஸ்ட் எவிடன்ஸ், அதை பத்தின நாலேஜ். ஸோ மைட்டர் அட்டாக் இஸ் நாட் ஜஸ்ட் தியரி, இது ரியல் வேர்ல்ட்ல நடந்த அட்டாக்ஸ் பத்தியும் சொல்லியிருப்பாங்க. ஸோ நீங்க செக்யூரிட்டி அனலிஸ்டா இருந்தா ஆர் ரெட் டீமா இருந்தா இல்லைன்னா சைபர் செக்யூரிட்டி ஸ்டூடெண்டா இருந்தா கூட இது உங்க லேர்னிங்க்கு ஒரு கோல்டு மைன் மாதிரி இருக்கும். ஒரு ஹேக்கர் எப்படி சிஸ்டமை அட்டாக் பண்ணுறாங்கன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் அட்வர்சரியல் லைஃப் சைக்கிள்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்டெப்ஸை மைட்டர் அட்டாக்ல டாக்டிக்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த 14 டாக்டிக்ஸை பற்றி ஓவராலாக ப்ரீஃபாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு ரெகானசன்ஸ். இந்த ஸ்டேஜில் ஹேக்கர் அவங்களோட டார்கெட் பற்றின இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட். இந்த ஸ்டேஜில் அட்டாக்குக்கு தேவையான டூல்ஸ் அண்ட் ஸ்கிரிப்ட்ஸை கிரியேட் பண்ணுவாங்க. அடுத்து இனிஷியல் ஆக்சஸ். இந்த ஸ்டேஜில் ஹேக்கர் எப்படி சிஸ்டம்க்கு என்ட்ரி ஆறாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிஷிங் மூலியமா பண்ணலாம் ஆர் ஏதாச்சும் வல்னரபிலிட்டிஸ் இருந்தா அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி பண்ணலாம். எக்ஸிகியூஷன். இந்த ஸ்டேஜில் ஒன்ஸ் உள்ள போனக்கப்புறம் மெலிஷியஸ் ஸ்கிரிப்ட் ஆர் மேல்வேரை ரன் பண்ணுவாங்க. பெர்சிஸ்டன்ஸ். இந்த ஸ்டேஜில் அந்த டார்கெட் சிஸ்டம் ரீபூட் ஆனா கூட ஹேக்கர் ஸ்டே பண்ணுவாங்க. ப்ரிவிலேஜ் எஸ்கலேஷன். இந்த ஸ்டேஜில் ஹேக்கர் நார்மல் யூசர்ல இருந்து அட்மின் ஆக்சஸ் கெயின் பண்றாங்க. டிஃபென்ஸ் எவேஷன். இந்த ஸ்டேஜ்ல ஆன்டி வைரஸ் ஃபயர்வால்ஸ்ல இருந்து டிடெக்ட் ஆகாம எஸ்கேப் ஆவாங்க. கிரெடென்ஷியல் ஆக்சஸ். நேம்லே புரியும், அதாவது டார்கெட் சிஸ்டமோட யூசர் நேம், பாஸ்வேர்ட்ஸ் இதெல்லாம் கெயின் பண்ணுவாங்க. டிஸ்கவரி. இந்த ஸ்டேஜ்ல டார்கெட் சிஸ்டமோட நெட்வொர்க் செட்டப் எல்லாமே நல்லா அனலைஸ் பண்ணி தெரிஞ்சுப்பாங்க. லேட்ரல் மூமெண்ட். அப்படின்னா ஒரு டார்கெட் சிஸ்டம்ல இருந்து அந்த டார்கெட்டோட மற்ற சிஸ்டமுக்கும் ஜம்ப் ஆறது தான் லேட்ரல் மூமெண்ட். கலெக்ஷன். இந்த ஸ்டேஜ்ல அந்த டார்கெட் சிஸ்டமோட சென்சிட்டிவ் ஃபைல்ஸ் டேட்டாவை கலெக்ட் பண்றாங்க. கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல். இந்த ஸ்டேஜ்ல ஹேக்கரோட எக்ஸ்டர்னல் சர்வர்ல இருந்து டார்கெட் சிஸ்டமுக்கு ஒரு கம்யூனிகேஷன் சேனலை கிரியேட் பண்ணி அது வழியா அந்த சிஸ்டமை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. எக்ஸ்ஃபில்ட்ரேஷன். இந்த ஸ்டேஜ்ல ஹேக்கர் கலெக்ட் பண்ண சென்சிட்டிவ் டீடைல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வெளியே அனுப்புவாங்க. இம்பாக்ட். இந்த ஸ்டேஜ்லாம் லாஸ்ட். இதுல டேட்டா டிஸ்ட்ரக்ஷன் ஆர் ரான்சம் வேற டிப்ளாய் பண்ணுவாங்க. இப்போ நம்ம அந்த மைட்டர் அட்டாக்கோட வெப்சைட்குள்ள போகலாம். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்கு, வேணும்னா பார்த்துக்கோங்க. ஓகே, இது மைட்டர் அட்டாக்கோட மெயின் சைட். ஃபர்ஸ்ட் பார்க்குறப்போ ரொம்ப டெக்னிக்கலாக இருக்கிற மாதிரி தெரியும், பட் நான் ஈஸியாக சொல்கிறேன். டாப்ல இந்த மேட்ரிக்ஸ் பார் இருக்கு இல்லையா, அதில் 3 ஆப்ஷன்ஸ் இருக்கும். என்டர்பிரைஸ், மொபைல், ஐசிஎஸ். அதில் என்டர்பிரைஸ் டேபை கிளிக் பண்ணுங்க. பிகாஸ் இதில் தான் மாடர்ன் அட்டாக்ஸ் எப்படி நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் கிளிக் பண்ணக்கப்புறம் உங்களுக்கு இப்படி தெரியும். இதுதான் ஹேக்கரோட அட்டாக் ஃப்ளோ. ஃபுல் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவாங்க. மேட்ரிக்ஸ்னா ஒன்றும் இல்லை, ரோஸ் அண்ட் காலம்ஸை ரெப்ரசன்ட் பண்ணிக்கனால இதை மேட்ரிக்ஸ்னு சொல்றாங்க. இங்க ஈச் காலம் இஸ் அ டாக்டிக், அதாவது ஹேக்கரோட கோல். காலம்குள்ள இருக்கிற ஒரு பாக்ஸும் டெக்னிக், அதாவது எப்படி அந்த கோலை அச்சீவ் பண்ணணும்னு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க இனிஷியல் ஆக்சஸ் இருக்கு இல்லையா, இது நம்மளுடைய கோல். எதுக்கு? ஹேக்கர் அந்த டார்கெட் சிஸ்டம்குள்ள நுழையிறதுக்கு. அதுக்கு ஃபிஷிங் டெக்னிக் மூலியமா அந்த கோலை
அச்சீவ் பண்ணலாம். இந்த டெக்னிக்ஸை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா டீடைல்டு பேஜ் ஓபன் ஆகும். அதுல பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள்ஸ், மிட்டிகேஷன், டிடெக்ஷன் ஸ்டெப்ஸ்லாம் சொல்லியிருப்பாங்க. லைக் இங்க பாருங்க, ஃபிஷிங்க்கு அதை பத்தின ஒரு டெஸ்கிரிப்ஷன் அண்ட் இங்க எக்ஸாம்பிள்ஸ்னு போட்டிருக்கு இல்லையா, இது எல்லாமே ரியல் வேர்ல்ட் கேஸ். அதுல என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிருக்காங்கன்னு போட்டிருக்காங்க. அண்ட் தென் மிட்டிகேஷன்ஸ் இருக்கு, லைக் எப்படி அந்த அட்டாக்கை ஸ்டாப் பண்ண முடியும்னு. அண்ட் தென் டிடெக்ஷன்ஸ் இருக்கு, லைக் எப்படி டிடெக்ட் பண்ண முடியும்னு சொல்லும். ஸோ மைட்டர் அட்டாக் சைட்ல நீங்க ஹேக்கரோட பிரெயின் மாதிரி யோசிக்க கத்துக்கலாம். அண்ட் ஆல்சோ அதையே யூஸ் பண்ணி செக்யூரிட்டியை ஸ்ட்ரென்தன் பண்ணவும் கற்றுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஒரு ரியல் வேர்ல்ட் அட்டாக்கை மைட்டர் மேட்ரிக்ஸ்க்கு மேப் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அவ்வளோதான்.